இதுதாங்க கொஞ்சம் பெரிய சைஸ் மீன். இது பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோக்கு மேலே வரும். 1/2 கிலோக்கு மேலே பல்ல பார்த்தீங்களா? அப்படியே ஜம்முன்னு வெந்துட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா மீனோட சதையோ எல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சுட்டு போயிட்டு இருக்குது. இது என்ன காரணம்னு தெரியல. தெரிஞ்சால் கொஞ்சம் கமெண்ட் பண்ணால் நெக்ஸ்ட் வீடியோவில் ப்ராப்பராக பண்ணலாம். தப்பு கொடுக்குறா, எனக்கு தப்பு கொடுக்குறா மாஸ்டர்னு சொல்லி எல்லோரும் சின்ன மீனாக சாப்பிட்றாங்க. நம்ம ஆள் பார்த்தீங்கன்னா நல்ல முரட்டு மீனாக ஒரு பெரிய பீஸாக எடுத்து தனியாக நின்று சாப்பிட்ருக்கிறான். குது அவ்வளோதான் போடு, அவ்வளோதான் வயிற்றுக்கு அடி. வெல்கம் டு நம்ம ஏரியா மச்சி விழாக்கு. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா பாறை மீன் தாங்க. பாறை மீன் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கிலோ 2 கிலோ நம்ம ஃப்ரெண்டோட கடையில் வாங்கினோம். அவர் பார்த்தா சும்மாவே எடுத்து கொடுத்துட்டாரு. சரி அப்படியே பார்க்கலாங்க பாறை மீன் எவ்வளோ இருக்குன்னு அப்படி காமிக்கிறோம் பாருங்க. இது ஃபுல்லாகவே பாறை மீன் தாங்க. நம்ம ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கிலோ கேட்டால் அவர் சேர்த்தியே போட்டு விட்டாரு. இது பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோவுக்கு மேலே தான், 2.5 கிலோ மேலே வரும். இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சில்லி போட்டுற வேண்டியதான், மீன் சில்லி. சரி இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒவ்வொரு ப்ராசஸ் என்னென்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்படி காமிக்கிறேங்க. துடிக்குது. இதெல்லாம் பல்லு பாருங்க, பாறை மீனோட பல்ல பார்த்துக்கோங்க. இருக்கிறதுலையே இதுதாங்க கொஞ்சம் பெரிய சைஸ் மீன். இது பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோக்கு மேலே வரும். 1/2 கிலோக்கு மேலே பல்ல பார்த்தீங்களா? வச்சிடாது அவ்வளோ தான். மனுஷங்களுக்கு இருக்கிற மாதிரியே பல்லு இருக்குது பாருங்களா, ஆட்டு பல்லு. ஐயோ ஆமாடா, பல்லு பாரு, பல்லு பாருங்க. கையை வச்சுட்டா கையே துண்டாயிர மாட்டேங்குது. ரைட்டு ஓகேங்க, இதை க்ளீன் பண்ணுவோம். பாறை மீன் உங்கள் ஏரியாவில் 1 கிலோ என்ன ரேட்டுக்கு விற்கிறாங்கன்னு அப்படியே வீடியோவில் கமெண்ட் சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பாறை மீன் பாருங்கள் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பாருங்க. மேலே கட்டலாம் பாருங்க, 2 க்ளீன் பண்ணியாச்சு. என்னதா இங்கே ஒயிட் கலர் இதெல்லாம் ஃபுல்லாக செதில் எடுத்துட வேண்டியதான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே குடல் ஒவ்வொரு பாகமாக எடுத்துட வேண்டியதாங்க. இருக்காதா? செதில் தான் அதிகமாக இருக்கும். பாருங்க இதோட பல்லு பாருங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு. இன்னமும் உசுரோட தான் இருக்குது. குடல் எடுக்க போகிறோம். அப்படின்னா சாணி அப்படின்னா சாணி இப்படி வச்சு குத்தி எங்கேயோ ஐயோ பார்த்து பொறுமை. செதில் யார் எடுப்பாங்க? எடுத்து வச்சுட்டோம். செவுத்தி வச்சு இழுத்தோம்னா கடிச்சு டீசெண்டாக அவ்வளோதாங்க. நெட்டா ஒரு இலை கடிச்சுச்சுண்ணா. இங்கே பாருண்ணா, ஆமாண்டா மனுஷனாட்டாங்க பல்லு. இங்கே பாரு எப்படி அச்சு விழுந்து போச்சுன்னு. அடிச்சா போச்சுண்ணா. எப்படி கடிக்குதுன்னு நினைக்கிறேன். கட்டாயி தெரியுதா இல்லையா அந்த இடத்துல? ஒரு ரத்தமே வருது. அவ்வளோதான் முடிச்சு விட்டுருச்சு ஒன்று. போய் கை கழுவு போ. நாய் மாதிரியே கடிக்குது கருமோ. பார்த்துக்கோங்க பல்ல. மனுஷனை விட பயங்கரம் படுமோசமான பல்லா இருக்க மாட்டேங்குது. இப்படிதான் செதில் தான் எடுக்க போனேன். இப்படி எடுக்கும்போது வாயை வெட்டி போணுண்டா எல்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா குடல் எல்லாம் எடுத்தாச்சுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே பீஸாக வெட்ட போகிறோம். உயிரோடு வாங்கிட்டு வந்து நம்மளா குடல் எடுத்து நம்மளே அப்படியே பீஸாக போடுறது தாங்க இதோட வீடியோ. எப்படி ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எப்படி சாப்பிட்றது தாங்க பார்க்கலாம் எந்த அளவுக்கு பண்ணுறோம்னு. இங்கே பாருங்கள் கட் பண்ண மீன் எல்லாம் பார்த்தீங்களா. நம்ம பசங்க பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் 5 பேராட்டு இருக்கிறோம். 5 பேர்த்துக்கு தகுந்த மாதிரி பீஸாக கட் பண்ணிட்டோம். கட் பண்ணிகிட்டே இருக்கிறோம். அப்படியே சில்லி போட்டு சாப்பிட்ற வேண்டியதாங்க. பாறை மீனில் ஃபஸ்ட் டைமாக நம்ம போட்டு சில்லி போட்டு சாப்பிட போகிறோம். உயிரோட பிடிச்சிட்டு வந்து ஃப்ரெஷ்ஷான மீன். முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா கல் மீன், இது என்னது ஐஸ் கட்டி முன்னாடி பிடிச்சி வச்சது போய் வாங்கிட்டு வந்து சமைச்சு சாப்பிட்ருக்கோம். இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா உயிரோட வாங்கிட்டு வந்து நம்மளாக பண்ணி சாப்பிட்லான்னு சொல்லி பிளானிங். பாருங்க மீனோட சதை பார்த்தீங்களா பயங்கரமாக இருக்குது. ஃப்ரெஷ்ஷான மீனுங்க. இரு ப்ரோ நான் சொல்லுங்க. ஃபைனலாக பார்த்தா கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே எண்ணெயில் போட்டு பொரிச்சிட வேண்டியதாங்க. பார்த்தீங்கன்னா மசாலா வாங்கிட்டு வந்தாச்சு. என்ன மசாலா அது? மீன் மசாலா எல்லாத்தையும் மிளகா லைட்டாக போ. இப்போ பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறோம். 2வதா
கலக்கியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே எடுத்துட்டு போயிட்டு அப்படியே வாய்க்காலமாக சமைக்க வேண்டியதுதான். அவ்வளோதாங்க, ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. இது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பண்ண இடம் தான். காடை கிரேவி பண்ணுற இடத்துல தாங்க மறுபடியும் நம்ம அதே இடத்துக்கு வந்து பண்ணலான்னு சொல்லி வந்திருக்கோம். ஏன்னா இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு இயற்கையாக பயங்கரமாக இருக்குது. வாய்க்கால் ஓரமாக. ஏதாவது பேச வரீங்களா? இது வந்து புதுசாக நம்ம சேனலில் ஜாயின் பண்ணியிருக்காரு. ஆமாங்க, எப்பயிலேருந்தே இருக்குங்க. எப்பயிலேருந்தே இருக்கு. சேனல் தொடர்ந்துலேருந்து இவர் வந்து பழைய காலத்தாள், ஓல்டு ஆள். நம்ம நண்பர் காடைக்கறி தின்னிங்களே என்னையும் கூப்பிட்டு போடா மறுபடியும் செய்யுங்க சொல்லி சரி வாடா அப்படின்னு சொல்லிட்டு மீன் எடுத்துட்டு நாளைக்கு மீன் சமையலுக்கு வந்துட்டான். பாருங்க சாப்பிட்றப்ப எப்படி சாப்பிட்றான்னு மட்டும் பாருங்க. இப்போ வந்து பாருங்க சாப்பிட மாட்டேங்க. பாருங்க நம்ம எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. பார்த்தீங்களா கரெக்டான ப்ராப்பராக வந்திருக்கோம். இங்கே பாருங்க விரவெல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்தாச்சு. இங்கே பாருங்க பொங்கல் வைக்கிற மாதிரி விரவு. இங்கே பாருங்க பையன் தான் விரவெல்லாம் ரெடி பண்ணி பொங்கல் வைக்க வந்திருக்கான் பையன் போல பண்ணுறான். பொருள் எல்லாமே அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா பில்லுக்குறிச்சி இடம். பில்லுக்குறிச்சி இடத்துல பார்த்தீங்கன்னா வாய்க்கால் ஓரமாக இங்கே வந்து பண்ணலான்னு வந்துட்டோம். அப்படியே வர்றப்போ வண்டியில் தாங்க வந்தோம், நம்ம ஊர்லேருந்து வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பண்ணுறதுக்கான இது எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டோம். அவ்வளோதாங்க, அடுப்பு பற்ற வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே பண்ண வேண்டியதாங்க. எண்ணெய் நல்லா சூடாகுது. சூடானதுக்கு அப்புறம் தாங்க எடுத்து போடணும். ஒன்று போட பாடு பாடு. முதல் மீன் போட்டாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே போன வால் வாழையே போடுறோம். இங்கே பாருங்க நல்லா சதையோட பயங்கரமாக வெந்துருச்சு. ஓகே எடுத்துடலாம். என்னன்னா மீன் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். பண்ணவே காலியாயிருன்னு நினைக்கிறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா மீனோட கலர் பார்த்தீங்கன்னா இதாக மாட்டேங்குது. எல்லாம் தனித்தனியாக அப்படியே சதையாக பிரிஞ்சிறதுனால போடவே அப்படியே எடுத்து சாப்பிட்றலான்னு சொல்லி சூடு இல்லைன்னா திங்க முடியாது, டேஸ்ட்டே தெரியாது. ஆமாம், இருக்கும் சூடாக தின்றோம். அதனால் போடவே எடுத்து சாப்பிட்றலான்னு சொல்லி பிளான் பண்ணிட்டோம். அப்படியே சாப்பிட்றத காமிக்கிறேங்க. ஆல்ரெடி 2 போயிடுச்சு எல்லா பசங்களுக்கும். இதாங்க சமையல் மாஸ்டர். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சமையல் மாஸ்டர் பார்த்தீங்கன்னா பிரபு கரண்டியில் கட்டுறாரு. அதே தெரியும் சமையல் பார்த்தீங்களா, கத்தியிலேயே நெருப்பு போடுற பிறகு அப்படியே ஜம்முன்னு வெந்துட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா மீனோட சதையோ எல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சுட்டு போயிட்டு இருக்குது. இது என்ன காரணம்னு தெரியல. தெரிஞ்சால் கொஞ்சம் கமெண்ட் பண்ணால் நெக்ஸ்ட் வீடியோவில் ப்ராப்பராக பண்ணலாம். என்னதான் பண்ணாலும் மீன் மட்டும் சொதப்பிடும். ஆமாம். சாப்பிடலாங்க சூடோட. அப்படியே சொல்லுங்க எதனால் சொதப்பிச்சு மீன். இங்கே பார்த்தீங்கன்னா கலரே இல்லைங்க மீன் தான், நல்ல மீன். சமையல் பண்ணுற இடம் பாருங்க பயங்கரமாக இருக்கா. இடம் மட்டும்தான் பயங்கரமாக இருக்குது. இன்னைக்கு சமைக்கிறது தான் நம்ம எப்பயுமே பண்ணிக்கிறது தான். பண்ணிக்கிறது தான் கரெக்டுங்கிறியா. பையன் பார்த்தீங்களா நாய்க்கு ஈடாக சாப்பிட்டுட்டு இருக்கிறான். இலையில ஒரு மீன் இல்லாமல் முள் இல்லாமல் எல்லாத்தையும் நல்லா பயங்கரமாக சாப்பிட்டுட்டு இருக்கிறான். அடுத்த ரவுண்டு பாருங்க. சீக்கிரம் ஆகட்டும். அதே கொடுத்து அவன் பொறிச்சு கொடுத்துருப்பான். பார்க்குறா பாருங்க எல்லாம் பொறுமையாக இருப்பான். நம்ம பையன் மட்டும் இருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அனல் பறக்க சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. நம்மளும் அப்படியே சாப்பிடுவோம். அங்கே பாருங்க டப்பு கொடுக்குறா, எனக்கு டப்பு கொடுக்குறா மாஸ்டர்னு சொல்லி எல்லோரும் சின்ன மீனாக சாப்பிட்றாங்க. நம்ம ஆள் பார்த்தீங்கன்னா நல்ல முரட்டு மீனாக ஒரு பெரிய பீஸாக எடுத்து தனியாக நின்று சாப்பிட்ருக்கிறான். அப்படியே சாப்பிட்ணும், கூட்டத்தில் அப்படியே சாப்பிட முடியாது. என்ன மசாலா இதாகனாலும் அருமையாக இருக்குதுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சுட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்குது. அடுப்பில் போட்டு அப்படியே சுட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்குது. இங்கே பாரு பிறநாளே வரான்.
மீனை தூக்கிட்டு அப்படியே ஓடி போயிரு. கிடக்கிறது ஒரு மீன் தான் கொண்டு போறான். சட்டியில் நிறைய கிடக்கு. சரி வாங்க அப்படியே சாப்பிட வேண்டியதாங்க. நம்ம பையன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் எடுத்துகிட்டு வந்து போடுறான். அப்படியே சொல்லுங்கடா சாப்பிட்டு. ஃபைனலாக பார்த்தா மீன் முடிஞ்சுதுங்க. மீன் காலி. இதோட வீடியோ பார்த்தீங்கன்னா என் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அல்டிமேட் தான். சுமாராக இருக்குதுங்க. சுமாராக இருக்குது. ஏன்னா மசாலா பார்த்தீங்கன்னா இதாகலை. மாதிரி கறி இருக்கு. கறி நல்லா தெரியுது. பார்த்தீங்க நம்ம பையன் எப்படி சாப்பிட்றான்னு. நீ சொல்லு. நல்லா கறி இழுத்தா முள்ளு தண்ணியா கறி தண்ணியா தண்ணியாக வருது. நல்லா வந்துருச்சு. என்ன மீன்? பாரு பாரு எங்கன்னு கேட்கல. எல்லா உடம்பையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மீனோட தலையை தாங்க சாப்பிட போகிறோம். மீனோட தலை பார்த்தீங்கன்னா வெந்துட்டுருக்கு. அப்படியே சாப்பிட்லாங்க. வெங்காயம் மட்டும் எடுத்துகிட்டு வந்து ஜம்முன்னு சாப்பிடுவோம். ஏய் என்ன ஒரு அதிசயம். மையம் பார்த்தா தலை வேணான்ட்டான். தலையில் ஒன்றுமே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மீனெல்லாம் சாப்பிட்டு முடிச்சு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குளிக்க போகிறோம். அடி அவ்வளோதான். அடுத்தது அவ்வளோதான். சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு குளியல் போடுறதே வேற லெவலில் இருக்கு. போட குது. அவ்வளோதான். ஈவினிங் டைம் பார்த்தீங்கன்னா இப்போ டைம் எத்தனை? ஒரு 5:10. 5:10. 5:10 டைமில் குளிக்கிறதே வேற லெவல் தான். அவ்வளோதான். டே டே ஆஃப் பண்ணி போடுறா. அவ்வளோதான்டா. செத்தான்டா அவன். இதுதான்டா குளியல். இழுக்காது பயப்படாத. அவ்வளோதான். வயிற்றுக்கு அடி.